Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. டெல்லியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நகர்வுகள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. தற்போது வரைக்கும் நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இருவரிடமும் தான் பேசவில்லை அப்படின்னு சரத்பவார் தெரிவிச்சிருக்கிறார். ஒருபுறம் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு இரண்டு புறமும் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுது. என்டிஏவும் ஆலோசனை கூட்டம், இந்தியாவும் ஆலோசனை கூட்டம். என்டிஏ ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க, ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது, அதனால நடத்துறாங்க. இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல என்ன வாய்ப்பு இருக்கு? என்னென்ன வாய்ப்புகளுக்காக இந்த ஆலோசனை கூட்டம்? நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்களா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு? இல்ல சந்தேகமாக இருக்கிறது. எக்ஸாக்ட் நம்பர் இல்ல, அதான் நீங்களா டிசைட் பண்ணிட்டீங்க. இப்ப மீடியா என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாளைக்கு கோடி மீடியாவா இருந்திருக்குது. அதாவது சென்ட்ரல்ல ஆளும் கட்சிக்கு சாதகமா பேசுற மீடியாவா இருந்ததுனால நேஷனல் மீடியா இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி ஆட்சிய அமைச்சத மாதிரி பேசாதீங்க. டோட்டலா 273 வாங்குற இலக்குக்கு ஒரு ஸ்பீக்கர் கழிச்சீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு 33 பேராது வேணும். இன்னும் ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு 40 சீட்டாவது இருங்கம்மா. அந்த கூட்டணியில 8 பேர் சரத்பவாரோட ஆட்கள் அந்த சைட்ல இருக்காங்க. இன்னும் ஒரு 4 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்த்தா சரத்பவாரோடும் உத்தவ் தாக்கரே தான் ஜெயிக்க போறாங்க. உண்மையான என்சிபியும் உண்மையான சிவசேனா அவங்க நிறுவனம் ஆயிடுச்சு. அந்த 8 எம்பி திரும்பி போனா அவங்கள்ட்ட இருக்கிறது 282 ஃபர்ஸ்ட். அதுல இவங்க நீங்க சொல்ற 2 கட்சிட்டையும் சேர்த்து 28 எம்பி தான் இருக்குது. ஸோ அது இல்லாம ஒரு 10 எம்பி தேவைப்படும். அதனால இருக்கிற ஒரு எம்பி 2 எம்பியை நம்ம கைய கால பிடிக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஒரு 2 பேர் நினைச்சா கூட ஆட்சி கவுந்துரும். அதுல இன்னைக்கு நீங்க சந்திரபாபு நாயுடு பேசினதை உன்னிப்பா கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எதிர்கட்சிகளை தூக்கி ஜெயில போடக்கூடாதுன்னு பேசி இருக்கிறாரு. என்ன ஜெயில போட்டாங்க, அது மாதிரி யாரையும் ஜெயில போடக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரு 2 சீஃப் மினிஸ்டரை, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரை, ஒரு மினிஸ்டரை ஜெயில வச்சிருக்காங்க? அது ஒண்ணு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி பேசியிருக்கிறாரு. அங்கேன்னு வர செய்திகள் இன்னொரு விஷயத்த சொல்றது. அது இவர் சொல்லல, சந்திரபாபு நாயுடு. மினிமம் எங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீக்கரை இவங்க கொடுத்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட்ல நினைச்சா ஆளை தூக்கி வெள்ள போட முடியாது, ஸ்பீக்கர் தான் வெள்ள போடணும். இப்ப ஓம் பிரகாஷ் பிர்லா ஜனநாயகம் இல்லாம பல எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாரு. முகு மொய்த்ராவை வெள்ள தூக்கி போட்டாரு. ராகுல் காந்தியோட கோர்ட்ல கேஸ போட்டு அந்த குயிக்கா ஒரே நாள்ல வீட்டை எடுத்தாரு. அதெல்லாம் அராஜகம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லாம சொல்றாரு. ஒண்ணு. ஆனா நம்மளுக்கு அராஜகம் பண்ணி தான் பழக்கம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இத பத்தி கேட்கிறவரு ஜேடியு எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னதை நீங்க கேட்கல. இந்த நாட்டுக்கு கரெக்டான தலைமை இன்னைக்கு நிதிஷ்குமார் தான் இருக்க முடியும் சொல்றாரு. சோ நிதிஷ்குமார தலைமையில ஒரு ஆட்சி அமைஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, எல்லாரையும் அவர் கூட கூட்டிட்டு போவாரு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப நிதிஷ் இல்ல, எனக்கு பிரதமர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லல. அதனால 12 சீட்டு வச்சிருக்கிற நிதிஷ்குமாரோட ஆசைய அவர் ஒரு எம்எல்ஏ ஆலம் மூலமா சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரதமரா கொடுத்தீங்கன்னா நான் வானான்னு சொல்ல போறது இல்லைன்னு. ரைட். சோ மோடி என்டிஏ அவருக்கு பிரதமர் பதவி கொடுக்குமா அப்படின்னு கேள்வி. அதே மாதிரி அங்கேருந்து கசியற சர்டிபிகேட்லாம் என்ன, நேத்தெல்லாம் அமித்ஷா நிதிஷ்குமார்கிட்ட பேச ஒரு நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணதாகவும் நிதிஷ்குமார் போனே எடுக்காததாகவும் செய்திகள் வருது. ஸோ இது என்ன தெரியுதுன்னா,
2 பேருமே அவங்களோட பெட்ஸை அப்படி ஓப்பனாக வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க ஆட்சி அமைச்சாலும் தினம் ஒரு எம்பிக்கு சலாம் போட்டு தான் ஆனோம். குமாரசாமி சாரை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. குமாரசாமி சார் 2 எம்பி வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு மினிஸ்டர் பதவி கேட்கிறாரு. NDA 2ல 2வது ஆட்சியில ஒரு முதலையாவது கண் தொடைப்புக்கு 2 பேருக்கு பதவி கொடுத்தாரு. இந்த வாட்டி யாருக்குமே பதவி கொடுக்கல. எந்த NDAக்கும் ஆட்சியில பதவி இல்லை. இப்ப ஆல்ரெடி ஸ்பீக்கர் பதவி கேட்கிறாரு. குமாரசாமி கேட்கிறாரு. குமாரசாமி ஒரு மினிஸ்ட்ரி கேட்கிறாரு. நிதிஷ்குமார் நான் பிரதமரா இருந்தா பரவாயில்லங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு அன்கன்ஃபர்ம்டா வர அன்கன்ஃபர்ம்ட் அப்படின்னு நானே சொல்றேன். பீகார்ல ஆந்திரால இருந்து வருது என்னன்னா அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் இல்லாட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்டியோட நிலைமை. எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க அரசு ஃபார்ம் பண்ண போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நாங்க கூட்டணியில பேசி முடிவு பண்ணிட்டு தான் அரசு பண்ணுவோமா மாட்டோமாங்கிற முடிவே எடுக்க முடியும். அது வரைக்கும் எங்களால ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டாரு. அதையே நான் திரும்பி சொல்றேன். இன்னைக்கு 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ மீட்டிங் இருக்கு. எங்க கூட்டணி கட்சி எல்லாரும் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் 1 மணி நேரம் பேசி முடிவு எடுத்த அப்புறம் தான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. அப்பதான் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா எங்களால விளக்க முடியும். ஏறத்தாழ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போவதாக சொல்லப்படும் பட்சத்துல இல்ல அதுக்கான வாய்ப்புகள்லாம் அது பொறுமையா பாருங்க, இன்னும் அதற்கான வாய்ப்புகள் இல்ல, நீங்களா முடிவு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தினம் ஒரு எம்பிக்கு பாரதிய ஜனதா சலாம் போட வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. பாரதிய ஜனதாக்கு நெருக்கடி இருக்கு. பொறுத்திருந்து காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, எப்ப களத்துல குதிக்கலாம்னு காத்திருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.